சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/11/2025 வியாழக்கிழமை, ஐப்பசி மாதம் 20ஆம் நாள், பிரதமை திதி பகல் 2:55 வரை, கிருத்திகை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய மிக உயரிய நாளாக, யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவர் இப்படி பண்ணுறாரா, அவர் இப்படி பண்ணுறாரா, அல்லது பிள்ளைகள் சிறு குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஏதாவது ஆதரவான நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் இதுவரைக்குமே கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த விரோத அமைப்புகள், காவல்துறையில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அல்லது கோர்ட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அல்லது குடித்தனக்காரர் மேலே நானே கேஸ் போட்டிருக்கிறேன், ஒரு சின்ன செக் ரிட்டர்ன் கேஸ், இந்த மாதிரியான மோசடி கேஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் தெரியாத்தனமாக மாட்டிக்கொண்டு விட்டேன் என்கின்ற மாதிரியாக விரும்பத்தகாத அமைப்புகளில் அரச விரோதங்களை சம்பாதித்தவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் இல்லாத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வலுத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இல்லையா, கடந்த காலத்தில் இருந்து வந்த கடன் தொல்லைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு உடம்புல ஒட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கிறனே, சம்பளத்தில் பாதி வட்டிக்காகவே போய்கிட்டு இருக்கேன், சம்பாதிக்கிறதுல பாதி வட்டிக்காகவே போய்கிட்டு இருக்கேன், முக்கால்வாசியும் அப்படித்தான் போகுதே, இந்த கடன்லேருந்து எப்போ வெளியே வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்ல ஐடியாக்கள் வருவது, வருமானம் அதிகமாவது, எப்போது கடனை தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு தீர்வுகள் தெரியக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதுலேயுமே இனிமே கவலைப்பட வேண்டாம், பெரிய அளவில் சோதனைகள்லாம் வராது, இன்னொரு 2 வருஷமோ 3 வருஷமோ எந்திரிச்சிருவோன்ற மாதிரியாக தன்னம்பிக்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கிய குறைவுகள் இருந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை. ஆயுர்வேதா பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அல்லது அலோபதியை கண்டினியூ பண்ணலாமான்ற மாதிரியாக எந்த மருத்துவ முறை ஏற்றது என்பதிலையும் தெளிவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சூரியன் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. யோகங்கள் இன்றைக்கு வலுவாக செயல்படும். தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதேனும் மன கஷ்டத்தை அடைஞ்சவங்க, தம்பியோடு சேர்ந்து கூட்டா அப்படி பண்ணினேன், தம்பிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன், தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன், இவங்க எல்லாம் அண்ணன் அக்காலாக இருந்து நான் செய்யக்கூடிய நல்லதுகளை புரிஞ்சிக்காம என்னத்தை நீ செஞ்ச, எப்போவுமே உறவு சகோதரம் எல்லாமே அப்படித்தான், நம்ம உரிமையோடு செஞ்சால் கூட என்னத்தை செஞ்ச, எனக்கு செய்ய வேண்டியதானே நீ செஞ்ச என்ற மாதிரியாகத்தான் சில விஷயங்கள் இருக்கும். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதிரியாக ஏற்கனவே நடந்த சம்பவங்களிலிருந்து கொஞ்சம் ஆறுதல்கள் வரக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலேயே இன்னும் ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் போதுன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. இழந்த பெயரை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு, வியாபாரம், தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நிலைமை, எதிர்காலத்தில் இப்படித்தான் இருப்போம், இன்னாரோட தான் இருப்போம்ன்றதை தெளிவாக்கக்கூடிய தன்மைகள் என நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு நீச்சத்தில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் வலிமையாக இருக்கிறார். பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குது. பெரிய அளவில் வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. பங்கு பிரிக்கிறதுல இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள், பாகப்பிரிவினை போவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குளறுபடிகள், போக முடியாத ஒரு நிலைமை,
கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய உழைப்பில் தாங்க இருக்கிறாங்க, கூட்டு தொழிலே என்னோடதில் தான் இருக்குது, நான் கொஞ்சம் தனியாக தொழிலை வச்சேன்னா என்னுடைய உழைப்பு எனக்கே மிஞ்சும்ன்ற மாதிரியாக கூட்டு முயற்சியிலிருந்து வெளியே போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவுடைய உடல்நிலைமையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கும். அல்லது அப்பா அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ தனியாக ஏதாவது செஞ்சுருவாரோ, நமக்கு மட்டும் கைவிட்டுருவாரோன்ற மாதிரியான குழப்பங்கள் இருந்தவங்களுக்கு கவலைப்படாதீங்க. அப்படிலாம் அப்பா செய்ய மாட்டார். அப்பா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார் என்கின்ற சில அறிகுறிகள் தெரியக்கூடிய யோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் என்கின்ற 3ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட பங்கமாகி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளுங்க. இன்னைக்கு மனசு கொஞ்சம் இன்னைக்கு தெளிவாகவே இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். வேலைக்கு போனாலும் அதில் ஒரு சந்தோஷ அமைப்புகள், வீட்டிற்கு வந்தாலும் அதில் ஒரு சந்தோஷ அமைப்புகள். சுத்துப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், நமக்கு பகலும் இரவும் அந்தந்த இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மனதிற்கு ஏற்றாற் போல சில சம்பவங்களை நடத்தி காட்டக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே இருக்குதுங்க. வேலையில் கூட பக்கத்து சீட்டு அக்கத்து சீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக உம்முன்னு இருந்த நிலைமைகள்லாம் இன்னையிலிருந்தே அப்படியே எல்லா விதத்திலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மாறுதலை அடைகிறது. குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்காதவங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டு திருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் அவர் பேச்சை கேட்டிருந்தா தாங்க நல்லதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனைவி மகள் கணவன் விஷயங்களில் கொஞ்சம் கசப்புகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து திருப்தியான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையிலையோ அல்லது சமூக ஊடகங்கள்லையோ அல்லது இப்படித்தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைத்து அதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர், குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவால் இது வரைக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேற்றுமைகளும் விலகக்கூடிய அமைப்பு, தாயினால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெண்மை நிற பொருட்கள் நெல் வாழை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டத்தை அடைஞ்சவங்க, தண்ணி பொருட்கள் திரவ பொருட்கள் வாட்ரு மாதிரியான விஷயங்களில் நஷ்டம் ஆயிடுச்சுங்க, பால் போட்டேன், பால் கேன் போட்டேன், தண்ணி கேன் போட்டேன், அதனால் கொஞ்சம் நஷ்டன்ற மாதிரியாக சந்திரனுடைய காரகத்துவங்களில் தொழில் நஷ்டங்களை அடைந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பணவரவுகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் தோல்விகளை மட்டுமே அடைந்து கொண்டிருந்த, ஒரு சம்பள உயர்வு இல்லை, ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் வேலை செய்கிறேன், எதிலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறேன் என்கின்ற நிலைமையில் இருந்து வந்த நடுத்தர வயது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் ராசியிலேயே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. மூத்த அண்ணன் அக்கானால இது வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவித்தவங்க, அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, அக்கா சொத்தை பிரிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அண்ணன் ஒரு குறிப்பிட்ட மேஜரான இது எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்கிறாரு, இந்த மாதிரியாக அண்ணன் அக்காள்களின் மூலமாக வேதனைகளை அனுபவிப்பவர்கள், அல்லது நான் வெளிநாட்டில் தூர இடத்துல இருக்கிறேன், இங்கே உள்ளூரில் இருக்கிற அண்ணன் அக்காள் போன்றவர்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க, குடும்பத்திற்குள்ளேயே இரத்த உறவுகளின் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்றைக்கு ராசி வலுவாக பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால மனசை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் என அனைத்தும் நல்லா இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 10க்குடைய சூரியன் 12ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி போன்ற வியாபார அமைப்புகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு வேலைக்கு போகணும், தொழில் வைக்கணும், ஏற்கனவே நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் தான் இருக்கிற இடத்துல எனக்கு தொழில் நல்லா நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியாக
கடல் கடந்து போய் மாநிலம் தாண்டி போய் இருக்கின்ற இடத்தை விட்டு தூர இடத்துல தொழில் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு திசை நோக்கிய பயண ஆரம்பங்களுக்கான அனுமதிகள் கிடைக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும், அங்கே போய் படிக்கணும், அங்கே போய் வேலை செய்யணும், அல்லது அங்கேயே செட்டில் ஆகணுன்ற எண்ணங்கள், முயற்சிகள், தேர்வுகள் எழுதியிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு, நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு என ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 11ஆம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தாய் தந்தை உறவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். அப்பாவும் அம்மாவும் எனக்கு இதை செய்து கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை இளைய வயது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அரசாங்க ஆதரவுகள், அரசாங்கத்துக்கு மேலே எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறவங்க, அல்லது இந்த நில ஆர்ஜிதம்னு சொல்கிறாங்கல்ல, என்னுடைய நிலத்தை தேவையில்லாமல் எடுத்துட்டாங்க, ரோடுக்கு அடிபடுது, தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்குறேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கத்துடைய அனுகூலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அரசு ஆதரவு, ஒரு உயர்நிலை அதிகாரம் படைத்தவர் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பாட்டி சார்ந்த விஷயத்தில், அதாவது பூர்வீகத்தில் அம்மாவுடைய அம்மாவோ அப்பாவுடைய அம்மாவோ சார்ந்த சொத்துக்கள் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில வில்லங்கங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற எதிரிகள் வலுவிழக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தொழில் போட்டிகள்லாம் விலகும். ஆஃபீஸில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முதுகெலும்பு முறிந்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறாரா, பொறாமையின் காரணமாக உங்களை அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்தவர்கள், இவருக்கு மட்டும் இவ்வளவு அறிவு இருக்குது, எனக்கு இவ்வளோ அறிவு இல்லையே நினச்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் அந்த புத்திசாலித்தனத்தினாலேயே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிரியை அப்படியே தனியாக இது பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகளை வேண்டுமானாலும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எடுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் தொழில் ரீதியாக வந்துவிட்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நீர் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆறு கடல் போன்ற அமைப்பு, ஹார்பரில் வேலை செய்கிறவங்க, கப்பலில் வேலை செய்கிறவங்க, இவங்க மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகரத்திற்கு சந்தோஷமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய குதூகலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 7ஆம் அதிபதி இன்றைக்கு பாக்கியத்தில் இருந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால கணவரால் இதுவரைக்குமே கிடைக்காத சந்தோஷங்கள் கும்பராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. கணவருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, கணவருடைய பொருளாதாரம் நல்லா இல்லை, இந்த மனுஷன் எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கி வச்சாருன்னே தெரியல, யார்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியல, குடும்பத்தை இப்படி கொண்டு வந்து 3 வருஷம் வந்து நிறுத்திட்டாரு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே, வாயை திறக்க மாட்டேன்றாரு, இந்த மாதிரியான ஒரு ஆதங்கத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இனிமே வாழ்க்கை நல்ல விதமாக போகும். மனுஷன் செஞ்சது செஞ்சிட்டாரு, இனிமேல் பட்டு திருந்திட்டாரு, அந்த பக்கமே போக மாட்டார், கரெக்டாக தான் செய்வார்ன்ற மாதிரியாக புருஷன் மேலே கொஞ்சம் நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நட்பு உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பாக்கியங்கள் கிடைப்பதற்கு தடை, வீடு கட்டுறதுக்கு தடை, வாகனம் வாங்குறதுக்கு தடை இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த தடைகள் விலகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிரியால் தனலாபம் வரக்கூடிய தன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், புதையல் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள், அதே நேரத்தில் உழைக்காமலேயே பணம் சுலபமாக வரக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் என ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிரி ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு.
வேலை அப்படி போயிடுமோ இப்படி போயிடுமோ, தொழிலில் இப்படி நஷ்டம் வந்துடுமோ அப்படி நஷ்டம் வந்துடுமோ, அகலக்கால் வச்சுட்டோமோ, இதை தேவையில்லாத பண்ணியிருக்கக்கூடாதோ, இவரை நம்பி பண்ணணும் நடுரோட்டில் விட்டு போயிட்டார் பார்த்தீங்களா என்கின்ற மாதிரியாக பணம் போய்விடுமோ என்கின்ற பரிதவிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் போயிடாது. பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடந்துராது. கவலைப்படாதீங்க. உங்களால் சமாளிக்க முடியும் என்கின்ற உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய சிறப்பு நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா, ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இதில் 2 குழந்தைகளுமே வேறு வேறு மாதிரியான ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கு. ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைலட் ஆகணும், அதாவது ஏர்ஃபோர்ஸில் சேரணும், அல்லது தனியார் விமானம் ஓட்டணும், ஃப்ளைட் இன்ஜினியர் ஆகணும், நானே பறக்கணும் என்ற மாதிரியான ஒரு விருப்பம் இருக்க, இன்னொருவருக்கு பார்த்தீங்கன்னா கப்பலில் போகணும், கப்பல் கேப்டன் ஆகணும், கப்பலில் வேலை செய்யணுன்ற மாதிரியான விருப்பங்கள் இருக்கின்றன. எப்படிங்க ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்து ஒரே மாதிரியான சூழலில் வளரக்கூடிய ஒரு குழந்தைகள், வயசு தாங்க வித்தியாசம், ஒரு 4 வயசு ஒருத்தருக்கு முன்ன பின்ன இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய இருவருக்கும் எப்படிங்க இந்த அமைப்புகள் வித்தியாசப்படுது? இதை ஜோதிட ரீதியாக நீங்கள் சொல்ல முடியுமா? நான் ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட மாறுபட்ட நிலையை பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறார். இதைத்தான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் தெளிவாக சொல்ல முடியும்னு சொல்கிறேன். இந்த பைலட் ஆகணும், இந்த மாதிரியான ஏரோஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விமான நிலையம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விமான என்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரியான ஆசைப்படுகின்ற குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் கும்பம் என்கின்ற அந்த கும்ப வீடு, சனியின் வீடும், சனியும் சுபத்துவமாக இருக்கிறத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி கும்பம் இந்த 2 பாவகங்களும் பாவகாதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பைலட் ஆகணுன்ற ஆசைகள் இருக்கும். என்னங்கய்யா ஆதாரம்? ஏற்கனவே பைலட்டாக இருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஃப்ளைட் இன்ஜினியராக இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள். அவங்களுடைய ஜாதகத்தில் கும்பம் சுபத்துவமாக அந்த இன்ஜினியரிங் வாயு கிரகம்னு சொல்லுவோம். சனி தான் வாயு கிரகம். அந்த வாயு கிரகம் காற்றுல தானே ஃப்ளைட்டு போகுது. அப்போ அந்த வாயு கிரகமும் வாயு வீடும் வெளுத்திருக்கணும் இல்லையா? அந்த அமைப்புகளில் கும்பமும் சனியும் சுபத்துவமாகி 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு ஓரளவிற்கு நல்ல ஜாதகமாக இருந்தால், பைலட்டுனாலே லட்சக்கணக்கில் சம்பளம் வந்துடுதே. நமக்கெல்லாம் 10,000 20,000 சம்பளமாக இருக்கும்போது ஒரு பைலட்டு 5 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாரு இல்லையா? அப்போ அந்த சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் இல்லையா? அந்த லக்னாதிபதி வலுத்திருந்து கும்பமும் சனியும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சர்வ நிச்சயமாக இந்த பைலட்டு, விமான இன்ஜினியர்கள் இது மாதிரியான ஆர்வங்கள் இருந்து அவர்களுடைய ஜாதக தரத்திற்கேற்ப அருமையான நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் விமான நிலையம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிடைக்குங்க. இதே மாதிரி நீர் கிரகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான் நீர் கிரகம். எவர் ஒருவருக்கு சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறாரோ, நீர் ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளில் மிக முக்கியமாக கடகம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருந்தால் அவர் எப்போவுமே தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு விரும்புவார். அவருக்கு தண்ணியில் பயம் இருக்காது. சிலருக்கு பாருங்கள், கடலில் போகணும்னாலே கொஞ்சம் பயம், ஏதாவது என்னமோ ஆயிடுமோ, விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீரை பார்த்து ஒருவர் பயப்படவில்லை. ஒரு மீனவ பெருமக்களை பாருங்கள், நமக்கெல்லாம் கடலை பார்த்து பயம்னா 24 மணி நேரம், ஒரு வாரம், ஒரு மாதமெல்லாம் கடல்லையே தத்தளிச்சுக்கிட்டு கடல்லையே நீந்திக்கிட்டு கிடக்கிறாங்கல்ல மீனவ பெருமக்கள். இந்த மீனவ பெருமக்களுடைய எல்லாருடைய ஜாதகத்திலையும் நீர் ராசியான சந்திரன் வலுத்திருக்குமானா சர்வ நிச்சயமாக வலுத்திருக்குங்க. ஜோதிடம் என்பது ஒரு சர்வ நிச்சயமான விஞ்ஞானம். ஆகவே ஒருவருக்கு அந்த கப்பல் கேப்டன் அல்லது மீன் சார்ந்த விஷயங்கள், கடல் சார்ந்த விஷயங்களில் ஒருவருக்கு ஆர்வம் இருக்குமாயின், கப்பலில் இன்ஜினியர் ஆகணும், கேப்டன் ஆகணும்னு இருக்கும்னா, நீர் கிரகமான சந்திரன் வலுத்து நீர் ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மீனம், விருச்சிகம், கடகம் ஆகிய 3 ராசிகளில் ஏதாவது ஒரு 2 ராசிகள், ஒரு ராசிகள் சுபத்துவமாக குருவின் பார்வை, சுக்கரனுடைய இருப்பு, சுக்கரனுடைய இணைவு என்கின்ற அமைப்புகள் இருந்தாலே அவர் கண்டிப்பாக நீர்த்துறையில் இருப்பார் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.